ஹலோ மக்களே! வணக்கம். நம்ம சொன்ன மாரியே இந்தியா இங்கிலாண்ட 3-0 ஒயிட் வாஷ் பண்ணி பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அவங்களும் வந்துட்டு "வாங்க, வாங்க பாகிஸ்தானுக்கு வாங்க. நாங்க உங்கள ஃபைனல்ஸ்ல தோற்கடிக்கிறோம்" அப்படின்னு பென் டக்கெட் இன்டர்வியூலாம் குடுத்துருக்காரு. இங்க 3-0 தோத்தா கூட பரவால்ல. நாங்க ஃபைனல்ஸ்ல வந்து இந்தியாவ வந்து தோற்கடிச்சுட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் இன்னும் நெறைய மேட்சஸ் இருக்கு. வர வீடியோஸ்ல அத பத்திலாம் பார்க்கலாம். ஸோ வெல்கம் எவரிபடி. திஸ் இஸ் நாட் அவுட் கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாட் 61. ஸோ நம்ம இது தேர்ட் உடைய ரிவ்யூ பார்க்க போறோம். எங்கேருந்து பார்க்க போறோம்னா, டாஸ்லேருந்து தான் வழக்கம் போல ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து ஜாஸ் பட்லருக்கும், ரோஹித் சர்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சான்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம சொன்னதெல்லாம் அவங்க அப்படியே அந்த பிரசன்டேஷன்ல சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணா பவுலிங் எடுக்கணும். சேஸ் பண்றது தான் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுத்துக்கணும். ஒரு மேட்ச் ஆச்சும் வின் பண்ணிட்டு போணும் இந்தியால இருந்து அப்படின்னு அவங்க நெனச்சாங்கன்னா, அது சேஸ் பண்ணா தான் உண்டுன்னு. அதே மாரி டாஸ் வின் பண்ணி இந்த வாட்டி பட்லர் வந்து நாங்க வந்து பவுலிங் போட்டுக்கிறோம்ப்பா. நாங்க சேஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட கேட்கும்போது, நீங்க என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டா, அவரும் நம்ம வீடியோவ பார்த்துருப்பாருன்னு தெரியல. ஏன்னா நம்ம சொன்ன ப்ரிவியூல என்ன சொன்னோமோ, அத அப்படியே சொன்னாரு. என்னன்னா, நாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதா நாங்களுமே வந்து சூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேஸ் பண்ணியாச்சு. டோட்டல் செட் பண்றதுக்கு என்ன இருக்கு? நம்மளால என்ன பொட்டன்ஷியல் முடியுது? ஸோ 2 பேலன்ஸுமே பார்த்துட்டு போலாம் அப்படின்றான் அவருமே சொன்னாரு. ஸோ வந்து ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் அமைஞ்சது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அமைஞ்சோனே ரோஹித் சர்மா வந்து பேடு கீடுலாம் கட்டிட்டு அவரும் சுப்மன் கில் ஓப்பனிங் இறங்கிட்டாங்க. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? நம்ம ட்ரெண்ட் படி என்ன சொன்னோம்? இங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர் அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது விக்கெட் போனாலும் பரவால்ல, கொஞ்சம் ரன் அடிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா 11-30 ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் இருக்கும். அந்த ஹெல்ப் இருக்கும்போது கொஞ்சம் ரன் ஃப்ளோ கம்மியாச்சுன்னா, அதுக்கப்புறம் அடிக்கிற ரன்ஸ் தான் நமக்கு வந்து காம்பன்சேட் ஆகும்னு சொன்னேன். அதே மாரி ரோஹித் சர்மா செஞ்சுரியிலேருந்து வராரு. பரவால்ல, அவர் அடிக்க தான் போனாரு. அவுட் ஆனதில எந்தவித பிரச்சனையுமே நமக்கு உருவாவல. அதுக்கப்புறமா நம்ம விராட் கோலி வந்தாரு. நம்ம அதாவது செகண்ட் ஓடி ப்ரிவியூல என்ன சொன்னோம்? ரோஹித் சர்மா அடிப்பாரு. நான் பேக் பண்றேன்னும் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. போன ப்ரிவியூல என்ன சொன்னோம்? கோலி வந்து அடிப்பாரு. அதே மாரி நான் சொன்னேன். இந்த வாட்டி கோலி ஒரு 50யோட வந்திருக்காரு. 100 தான் ஃபார்முக்கு வரணும்னு கிடையவே கிடையாது. ஒரு 50 ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். நல்ல பேட்ல படுது. ஒரு நல்ல டச் இருந்தாலே போதும். அவர மாரி ஒரு கிரேட் பேட்ஸ்மேனுக்குலாம் ஒரு டோர்னமென்ட்க்கு முன்னாடி ஒரு செம்ம கான்ஃபிடன்ஸா அது வந்து உருவாகும். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குவிக் விக்கெட் விழுந்தோனே 2 பேருமே கொஞ்சம் இனிஷியலா மூவ்மெண்ட் இருந்துச்சு பிட்ச்ல. பட் வந்து சுப்மன் கில்லும், விராட் கோலியும் கொஞ்சம் நல்லா தட்டி தட்டி ஆடுனாங்க. கொஞ்சம் பால்ஸ் லீவ் பண்ணாங்க. ஸோ ஸ்விங்க நெகோஷியேட் பண்றதுக்கு ஏறி ஏறி வந்து ஆடுனாங்க. ஸோ அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம்னே சொல்லலாம். அண்ட் ஒன்ஸ் 2 பேருமே செட் ஆனோம். நம்ம என்ன சொன்னோம்? 11-30 கொஞ்சம் பொறுமையா ஆனா நல்லாயிருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும்னு. ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் இருந்துச்சு நான் சொன்ன மாரி. வெறும் ஆதில் ரஷீதுக்கு மட்டும். ஏன்னா அவர் மட்டும் தான் ஃபுல் டைம் ஸ்பின்னர். என்னதான் இருந்தாலும் ஃபுல் டைம் ஸ்பின்னர் இஸ் அ ஸ்பின்னர். பார்ட் டைம் வந்து என்னதான் நீங்க போட்டாலுமே, அந்த இம்பாக்ட்ட உங்களால கிரியேட் பண்ணவே முடியாது. அண்ட் அதுதான் வந்து லிவிங்ஸ்டனையும் சரி, ஜோ ரூட்டையும் சரி 2 பேருமே பிரிச்சுட்டாங்க. போட்ட இடம்லாம் அடிச்சாங்க. சுப்மன் கில் நல்லா டச்ல இருந்தாரு. விராட் கோலி நல்லா டச்ல இருந்தாரு. ஸோ விராட் கோலி ஒரு 50யும் அடிச்சாரு. 50 அடிச்சோனே என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே மாரி ஆதில் ரஷீத் திரும்பி அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதே மாரி எட்ஜ் தான். இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்து அவரு டிஃபென்ஸ் ஆடியிருக்கலாம். ஏன்னா, அவர் நல்லா செட்டா இருந்தது எப்படின்னா, அவர் ஒரு 100 அடிப்பாருன்னு தான் நான் நெனச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அடிக்க முடியல. அதே மாரி ஒரு 2 விக்கெட்ஸ் போனோனே நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் வந்தார். ஸ்ரேயஸ் ஐயர் வந்தோனே அவர் பண்ற வேலைய திரும்பியும் கரெக்ட்டா பண்ணாரு. பிரஷர் அப்படியே கில்லேருந்து எடுத்துட்டு ஒரு 2, 3 ஷாட்ஸ் அடிச்ச அப்புறம் ஏன்னா கில் வந்து கொஞ்சம் செட் ஆயிட்டாரு. கில்லுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து இத பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ணணும்னு. நான் அதே மாரி சொன்னேன் லாஸ்ட் வீடியோலயே சுப்மன் கில் தான் வந்து இங்க அடிப்பாரு. அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சா வருவாருன்னு. நான் சொன்ன மாரி அது நடந்துருச்சு. ஏன்னா அகமதாபாத் வந்து அவரோட ரொம்ப ஃபேவரட்டான வென்யூ. அண்ட் அவர் ஒரு யூனிக் ரெக்கார்டுமே அங்க கிரியேட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன். டெஸ்ட்ல ஒரு 100, ஓடிஐல ஒரு 100, T20ல ஒரு 100 அண்ட் ஐபிஎல்ல ஒரு 100. அது ஒரே வென்யூல அந்த அகமதாபாத்ல மட்டுமே. ஸோ இது ஒரு யூனிக் ரெக்கார்ட். வேற யாருமே அத பண்ணவே இல்ல. நம்ம இந்தியன் டீம்லேருந்து இத்தன வருஷமா ஆடுறோம். பட் இவர் அந்த ரெக்கார்ட கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்படியே ஸ்பின்னர்ஸ கொஞ்சம் கொஞ்சமா ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் மோர் ஓவர் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோனே, திரும்பியுமே இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம. அண்ட் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அண்ட் சுப்மன் கில் ஒரு செம்ம 100 அடிச்சிட்டாரு. ஒரு 2 50க்கு அப்புறமா அது 2 மேட்சுமா மிஸ் ஆச்சு. அண்ட் இந்த மேட்ச்ல அந்த 100 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அண்ட் அவர் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் சொன்னார். டெஸ்ட்ல வேணா என் ஃபார்ம்ல இல்லாம இருக்கலாம். T20ல வேணா நீங்க என்ன எடுக்காம இருக்கலாம். ஆனா ஓடிஐக்கு நான் தான் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நான் தான் அந்த வைஸ் கேப்டன்னு ஒரு செம்ம ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்குமே குடுத்துட்டாரு. அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறதுக்கு முன்னாடி அவரும் நல்ல ஃபார்ம்ல போறது நமக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஸோ அவங்க 2 பேருமே ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் சுப்மன் கில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட இம்பாக்ட்ட தொடர்ந்துட்டே இருந்தாரு. அடிச்சுட்டே இருந்தாரு. அண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி திரும்பியும் கம்பீரும் பார்த்துருப்பாருன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அக்ஷர் பட்டேல் தான் நம்பர் 5ல வந்திருந்தாரு. நீங்க எதுக்குங்க அவர இறக்குறீங்க? நம்பர் 5 நம்மளோட நம்பர் 5 வந்து கேஎல் ராகுல் தான். அவர நீங்க ப்ரமோட் பண்ணணுமே! அவர தானே இறக்கணுமே சொன்னோம். அண்ட் அவர் கரெக்ட்டா அத பண்ணாரு. அது பண்ணதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாரி அவருமே நல்ல இன்னிங்ஸ் ஆனாரு. ஒரு 29 பால் 40 அடிச்சாரு. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் நான் என்ன நெனச்சேன்னா, இன்னைக்கு அவர்ட்ட இருந்து ஒரு 100 இருக்குன்னு நெனச்சேன். ஏன்னா, நல்ல செட்டா இருந்தாரு. பட் அது ஒரு வைட் பாலுங்க. விட்டிருந்தா அது வைடே போயிருக்கும். அவரு வந்து தேவையில்லாம பேட்ட வச்சு ஆதில் ரஷீதுக்கு ஒரு விக்கெட் வேற குடுத்துட்டாரு.
ஸோ ஒரு ஸ்டேஜ் அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயருமே அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும், ஹர்ஷித் ராணா ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்களோட அந்த இம்பாக்ட் ஒரு ஒரு 2 6 அடிக்கிறது, ஒரு 4 அடிக்கிறது இருந்தாங்க. பட் கேஎல் ராகுல் ஒரு நல்ல யாக்கருக்கு அவுட் ஆயிட்டாரு. இல்லைன்னா அவருமே ஒரு 50 60 அடிச்சு ஒரு கான்ஃபிடன்ஸோட சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு போயிருக்கலாம். பட் நெவர்தெல்லஸ் அவரோட இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் என்ன சொன்னேன், மினிமம் 300 அடிக்கணுங்க. 320 அடிச்சா அட்லீஸ்ட் 300 to 320 உங்களுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே அடிச்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் வின்னே பண்ணலாம், டிஃபெண்ட் பண்ணலாம். பட் அது கீழே அடிச்சிங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரியே பாரு நான் 350 அடிக்கிறேன், நான் வந்து கண்டிப்பாக இது டிஃபெண்ட் பண்ணுவேன். இந்தியா வந்து 356ஓட முடிச்சுட்டாங்க. ஸோ 357 இப்போ வந்து இங்கிலாந்து வந்து சேஸ்க்கு வராங்க. இதில் அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், ஒன்ஸ் 330 தாண்டுச்சு அப்படின்னா இங்கிலாந்து வந்து சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகிடும் அப்படின்னு. அண்ட் அதுதான் நடந்துச்சு எவிடென்ட்டாக. அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபில் சால்ட் அண்ட் பென் டக்கெட் 2 பேருமே வந்தாங்க. பென் டக்கெட் வரும்போதே ஒரு மாதிரி தாங்கி தான் நடந்துட்டு வந்தார். ஏன்னா ஃபீல்டிங் பண்ணும்போது அவர் கிராயினில் லைட்டாக இன்ஜுரி. ஸோ அவங்க என்ன நினச்சாங்க, வர வரைக்கும் வரட்டும் பாருன்னு, பேட்டில் படும் அப்படின்னு தான் அனுப்பிச்சாங்க. அண்ட் அவங்களுமே அதை கரெக்டாக பண்ணாங்க. இந்த வாட்டி நம்ம வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. நம்ம என்ன தான் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 10 ஓவர் பார்த்து ஆடணும்னு சொன்னாலுமே அந்த 350 டோட்டலுக்கு அவங்க பவர் பிளே கேபிட்டலைஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அந்த அது 2 பேருமே சூப்பராக பண்ணாங்க. நம்ம வந்து ஃபீட் பண்ணோம். கால்லாம் நவராது. ஒன்ஸ் நம்ம பேட்ஸ்மேன் அந்த மாதிரி கிராயினில் இன்ஜுரி ஆகிட்டாலே கால் நவராது. கால் நவரலனாலே உங்களால் டிரைவ்ஸ்லாம் அடிக்க முடியாது. நம்ம தான் வந்து ஃபீட் பண்ணோம். முக்கியமாக ஹர்ஷித் ராணா நல்லா பேட்டிங்கே போட்டுட்டு இருந்தார். அண்ட் பென் டக்கெட்டுமே நல்லா 6 4 அடிச்சிட்டு அண்ட் கொஞ்சம் ஹர்ஷதீப் சிங் இழுத்து போட்டோன்னே தூக்கி கொடுத்து அவுட் ஆயிட்டார். அண்ட் ஃபில் சால்ட்டுமே அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் புது இன்க்ளூஷன் என்னன்னா டாம் பேண்டன். அதை நான் என்ன சொன்னேன், ஸ்பின்னர்ஸ் யாராக இறக்குங்க அப்படின்னு. பட் இல்லை நாங்கள் வந்து திரும்பியும் பேட்ஸ்மேன், நீங்கள் 11 பேர் அப்படி பேட்டிங் ஆட வச்சு என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு தெரில. அப்படி ஒரு மேட்சும் 11 பேரும் நாங்கள் பேட்டிங் ஆடுவோம்னு சொல்லி எல்லா மேட்சுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஆல் அவுட் தான் ஆடுறீங்க. அண்ட் இந்த வாட்டி டாம் பேண்டன் ஒரு இன்க்ளூஷன், அவருக்குமே பெருசாக ஒன்றும் புரியலனாலுமே ஒரு 2 3 ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடித்து கொஞ்சம் ரன் தேர்த்தினார். பட் ஒன்ஸ் நம்மளோட ஸ்பின்னர்ஸ் உள்ள கேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ஒரு செம்ம பால் குல்தீப் யாதவ் போட்டார். அது உள்ளே வருதா வெளியே போதான்னு எதுவுமே தெரியாமல் எட்ஜ் கொடுத்துட்டு டாம் பேண்டனும் கிளம்பிட்டார். அண்ட் ஜோ ரூட்டுக்கு ஒரு நல்ல யாக்கர் அக்ஷர் பட்டேல் போட்டார். கொஞ்சம் அப்படியே கேம் ஹோல்டில் இருக்கும்போது ரோஹித் சர்மா திரும்பி ஹர்ஷித் ராணாவை எடுத்துகிட்டு வந்தார். ஹர்ஷித் ராணா நல்ல மிடில் ஓவர்ஸில் போட்டு தராருங்க. அது உண்மையாகவே நம்ம பாராட்டி தான். அவன் என்ன தான் நியூ பாலில் ரன் லீக் பண்ணாலுமே அந்த ஒரு மிடில் ஓவர்ஸில் போட்டு விக்கெட் எடுக்கிறார். வந்தோடனே ஜாஸ் பட்லரே எடுத்தார், ஹாரி ப்ரூக்கே எடுத்துட்டார். ஸோ அங்கேயே ஆல்மோஸ்ட் அவங்க கேம் ஓவர். அதுக்கப்புறமா ஃபார்மாலிட்டிஸ் மட்டும்தான். ஸோ வந்தவங்க எல்லாருமே அடிக்க போனாங்க. இது பெருசாக சேஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் நம்ம கடைசியாக வந்து கஸ் அட்கின்சன் அவர் கொஞ்சம் ஷார்ட்ஸ் ஆடினார். கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருந்துச்சே தவிர ஆல்மோஸ்ட் வந்து இந்தியா ஆல் அவுட் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஒரு 142 ரன்ஸ். அது ஒரு பெரிய மார்ஜின் வின்னு தான் இந்தியாவுக்கு. அண்ட் 3-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், இந்த சீரீஸ் வந்து ஒரு செம்ம கர்டைன் ரேஸராக இருக்க போகுது அண்ட் ரன் ஃபீஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு. எல்லா மேட்சுமே ரன் வந்துச்சு. அண்ட் எல்லா இந்தியன் பேட்ஸ்மேனுமே ஃபார்ம் கொண்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இங்கிலாந்து பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கெவின் பீட்டர்சன் சொல்லியிருந்தார், நம்மளோட ஜோ ரூட் மட்டும்தான் வந்து நெட்ஸில் இருந்தாங்க, மற்ற யாருமே வந்துட்டு நெட்ஸ்லேயே இல்லைல்ல கால்ஃப் விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆஸ் இங்கிலாந்து ஃபேனாக ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குன்னு. அவ்வளோ பெரிய கிரிக்கெட்டரே வந்து அப்படி சொல்லும் போது அவங்க இன்னும் ப்ரிப்பேர்ட் ஆகலையோ, இன்னும் வெல் ப்ரிப்பேர்ட் ஆகலையோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க பாகிஸ்தான் போகிறாங்க. சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் மோர் ஓவர் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அவங்க இருக்கிற குரூப் நான் சொல்லிட்டேன், குரூப் ஆஃப் டெத்துன்னு. ஏன்னா ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா 3மே ஆன் தேர் கிவன் டே இவங்களை ஈஸியாக மடித்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்ல முடியாது ஆப்கானிஸ்தான் கூட இவங்களை தோக்கடிச்சிட்டு செமிஃபைனல் வரலாம். ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகல, அந்த மிடில் ஓவர்ஸ் ஆடுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னா திரும்பி அவங்களுக்கு ஒரு அனதர் டிசப்பாயிண்டிங் டோர்னமெண்ட்டாக தான் இருக்க போகுது சாம்பியன்ஸ் ட்ராஃபியுமே. ஸோ நம்ம தேர்டோடைய ப்ரிவியூலே பார்த்த மாதிரி இந்தியா வந்து இங்கிலாந்து வந்து ஒயிட் வாஷ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி சுப்மன் கில்மே மேன் ஆஃப் த சீரீஸ் மட்டும் இல்லாமல் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கிட்டாரு. ஸோ செம்ம ஒரு ஃபார்மோட தான் நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி போக போகிறோம். அண்ட் நிறைய டீம் அப்டேட்ஸ் நடுவில் வந்திருக்கு. நான் லாஸ்ட் ப்ரிவியூலே சொல்லியிருப்பேன், ஜஸ்பிரித் பும்ராவோட இன்க்ளூஷன் பற்றி February 11th வந்து அவங்க கால் எடுப்பாங்கன்னா. அண்ட் அதே மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே விட்டுட்டாங்க. அண்ட் அதே மாதிரி நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன், February 12 வரைக்குமே சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடை வந்து ஆல்டர் பண்ணிக்கலான்னு. அண்ட் அந்த February 12 வந்து நம்மளோட எல்லா ஸ்குவாட் எந்த ஸ்குவாட் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகுதுன்னு ரீவாம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜஸ்பிரித் பும்ரா நம்மளோட சீட் கோட், நம்மளோட நேஷனல் ட்ரெஷர் வந்து அந்த டோர்னமெண்ட் ஆடலை. வை பிகாஸ் அந்த பேக் பெயின் வந்திருக்கு. அந்த பேக் வந்து சர்ஜரிக்கு கூட போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறனால அவர் வந்து கொஞ்சம் இன்னும் ரீஹாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாவை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ரொம்ப டிபேட்டபிளான டாபிக் தான். ஏன் அப்படின்னா சீனியர் பவுலர் முகமது சிராஜை ட்ராப் பண்ணிவிட்டு ஹர்ஷித் ராணா உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஹர்ஷித் ராணா உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு அவங்க பேக் ஆஃப் மைண்ட் இருந்ததுனால தான் இந்த 3 ODIஸ்லுமே
மேட்ச்சுமே அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்து ஆட வச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். பட் என்ன இருந்தாலுமே நியூ பால்ல ஸ்ட்ரைக் பண்ணணும். அந்த அப் ஃப்ரண்ட்ல ஸ்ட்ரைக் பண்றதுக்கு சிராஜ் தான் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டான பவுலர் அண்ட் ரொம்ப ஸ்கில் இருக்க பவுலர். என்னதான் ஓல்டு பால்ல வந்து ஹர்ஷித் ராணா வந்து எக்ஸல்ல இருந்தாலுமே, நியூ பால்ல அவர் கொஞ்சம் ரன் லீக் பண்றாரு. ஒருவேளை இந்தியன் டீமோட மைண்ட் செட் ஒரு திங்க் டேங்க் வந்து நாங்க வந்து இல்ல நான் ஹர்ஷித் ராணா வந்து மிடில் ஓவர்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஒரு 2, 3 ஓவர் நியூ பால் போட்டா போதும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, ஹர்திக் பாண்டியா தான் நெறைய ஒர்க் லோட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவரோட ஃபிட்னஸுமே நம்ம வந்து ஒரு கண்ணு வச்சு பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ இது வந்து பும்ராவோட ரீப்ளேஸ்மென்ட். அண்ட் இன்னொரு முக்கியமானது அவுட் ஆஃப் த பாக்ஸா ஒரு செலக்ஷன் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தி. நம்ம வருண் சக்கரவர்த்திய வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு பதிலான்னு கேட்டிங்கன்னா, ஜெய்ஸ்வாலுக்கு பதிலா. ஸோ நோ பேக்கப் ஓப்பனர். பேக்கப் ஓப்பனர் இல்லாம தான் போறோம். அண்ட் வருண் சக்கரவர்த்தி 5த் ஸ்பின்னர். ஏற்கனவே 4 ஸ்பின்னர் ஆடுனதே எல்லாருமே ஏன் ஏன்னு கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் சில பேர்ல வந்து அது வந்து சூப்பர்ஸ்டிஷன்ங்க. அதனால தான் வந்து T20 வேர்ல்ட் கப் அடிச்சோம். அதனால தான் இந்த வாட்டி 4 ஸ்பின்னர்னு சொல்றாங்க. பட் அங்க துபாய்ல 4 ஸ்பின்னருக்கே வேலை இல்லன்னு போது 5வது ஒரு ஸ்பின்னர் கூட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் ரோஹித் சர்மா என்ன சொன்னார் அப்படின்னா, வருண் சக்கரவர்த்திக்கு வந்து காஃப் இருந்துச்சு. அதனால தான் நாங்க இந்த மேட்ச் ரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. அதனால தான் குல்தீப்பே ஆடியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. ஒருவேளை அவர் ஃபிட்டா இருந்திருந்தா வருண் சக்கரவர்த்தி தான் 11ல இருந்திருப்பாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? வருண் சக்கரவர்த்திக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் தராங்க இந்தியன் டீம்லேருந்து நல்லாவே பார்க்கும்போது தெரியுது. ஸோ வருண் சக்கரவர்த்தி 5த் ஸ்பின்னரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 ஸ்பின்னர் எப்படி வந்து கம்பைன் பண்ணி ஆட வைக்க போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே அக்ஷர் அண்ட் ஜடேஜா 2 பேருமே ஆட போறாங்க. அது கன்ஃபார்ம். 3வது ஸ்பின்னர் எய்தர் குல்தீப் ஆர் வருண் தான் இருக்க போறாங்க. வாஷிங்டன் சுந்தர் அவர் வந்து பேக்கப் தான் இருக்க போறாரு. வெளிய தான் உட்கார போறாரு. அண்ட் டிராவலிங் ரிசர்வா ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ் அண்ட் சிவம் துபே வந்து எடுத்துட்டு போறாங்க. இங்க வந்து டீம்ல கொஞ்சம் இம்பேலன்ஸ் தெரியுது. பட் எல்லாமே வந்து கேப்டனும், வைஸ் கேப்டனும் சேர்ந்து சூப்பரா கம்பைன் பண்ணி ஓகே நம்ம வந்து எடுத்துட்டு போலாம். இது வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான மூவ் அப்படின்னு அவங்க நினைச்சு எடுத்துட்டு போறாங்கன்னு வந்து நமக்கு போக போக டைம் தான் பதில் சொல்லும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டீம் அப்டேட்ஸ்ல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்த டீம்ஸோட இன்ஜுரி அப்டேட்ஸ் என்ன, மத்த டீமுக்கு என்ன சான்சஸ் இருக்கு, நம்ம இந்தியன் டீமுக்கு என்ன சான்ஸ் இருக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்றதுக்கு எல்லாமே வர வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சாம்பியன்ஸ் ட்ராஃபில இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் February 20th ஆரம்பிக்கிறாங்க அவங்க 2 பேரோட கேம்பெயினும். ஸோ அவங்களுக்கு என்ன சான்சஸ் இருக்கு, மேட்சஸ் எப்படி போகுது, என்னென்ன ஸ்குவாட்ல ஆட போறாங்கன்றத அந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் திஸ் இஸ் நாட் அவுட் கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை Pod 61. This is Jeeva Prakash signing off. Thank you.